வணக்கம் நேயர்களே, இது உங்கள் தமிழன் சேனல்ஸ். உண்மையை சொல் உறக்கச் சொல் சிந்தனை தொடர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெற்றியாளர். வெற்றியாளர்னாலே சாதனையாளர். வாழ்க்கையில் எல்லாருக்குமே வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கும். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் சரி, சினிமா துறையாக இருந்தாலும் சரி, அதில் எல்லாருக்குமே தான் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஆனால் அதற்கான முயற்சிகளையோ அதற்கான வழிகளையோ யாரும் சரியான முறையில் பின்பற்றுறதில்லை. ஏன்னா எல்லோரும் தொழில் பண்ணக்கூடியவங்களோ இல்லை சினிமா துறையில் வரவங்களோ எல்லாராலையும் சக்ஸஸ் பண்ண முடியுதுன்னா அது ஒரு கேள்விக்குறி. அதில் ஒரு சிலர் மட்டும்தான் வெற்றியாளராகவும் சாதனையாளராகவும் வராங்க. ஆனால் சாதனையாளர் ஆனதுக்கப்புறம் அவங்களோட பேர், பணம், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் அந்த சமுதாயத்தில் அவங்களுக்கு கிடைச்சிருது. ஆனால் நம்மளுடைய பார்வையில் அவங்களுக்கு நம்ம என்ன தெரியுதுன்னா, அவங்க ஒரு பெரிய கோடீஸ்வரன், அவங்க ஒரு பெரிய புகழ்வாதி இப்படிங்கிற கண்ணோட்டத்தில் மட்டும்தான் நம்ம அவங்கள பார்க்குறோம். ஆனால் அவங்க கடந்து வந்த கஷ்டங்கள், அந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட அவலங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாத்தையுமே கடந்து பல தோல்விகளை கடந்து தான் ஒரு வெற்றியாளராக ஒரு சாதனையாளராக வந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய சாதனைக்கு பின்னாலும் பல சோதனைகள் இருக்கும். அப்படிப்பட்ட இப்போ நீங்கள் சினிமா துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஜினியாக இருக்கலாம், சிவாஜி, எம்ஜிஆர், இவங்களாம் பலகட்ட சோதனைகளை கடந்து பல கஷ்டங்களை ஒருவேளை உணவுக்கு கூட கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி அந்த துறையில் சாதிச்சிருக்காங்க. அதே போல் அரசியல் துறையாக இருந்தாலும் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், மோடியாக இருக்கட்டும், இவங்களாம் பலகட்ட சோதனைகளை கடந்து தான் அந்த துறையில் பெரிய சாதனையாளராக மாறியிருக்காங்க. அப்போ ஒரு சாதனைங்கிற அப்படிங்கும் பொழுது அது ஈஸியாக கிடச்சிடாது. அதுக்கான முயற்சிகள், அதுக்கான கஷ்டங்கள்லாம் தாங்கி அதை எதிர்கொண்டு போட்டி போடக்கூடிய ஒரு மனோ பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ஒரு சாதனையாளர் ஆக முடியும். இன்றைக்கி அப்போ இந்த ரஜினி, எம்ஜிஆர், சிவாஜி இவங்களாம் நான் சொல்கிறேன்ல, அதெல்லாம் அவங்களுடைய பிராண்டிங். அந்த பேர் அவங்களுடைய பிராண்டிங். அந்த பேரை உருவாக்குறதுக்கு அவங்கள மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறாங்க. இப்போ ரஜினி அப்படின்னா அந்த பேர், அந்த பேரை உருவாக்குறதுக்கு அவங்க பல மார்க்கெட்டிங், அவங்க முன்னைக்கு உள்ள மக்களுக்கு தகுந்த மணிக்கு, காலகட்டத்துக்கு தகுந்த மணிக்கு அவங்க உருவாக்கிக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மணிக்கு அவங்களே மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது அப்பாற்பட்டது. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பிஸ்னஸில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பெர்சன், அவங்கள பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 1960 அமெரிக்காவில் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் படித்த 21 வயது இளைஞர். அந்த இளைஞர் பார்த்திங்கன்னா படித்து முடிச்சிட்டாரு, ஒரு பட்டதாரி, MBA பட்டதாரி. அந்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டாப்பஸ்ட் யூனிவர்சிட்டி. ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் படித்த ஒரு இளைஞன் படித்து முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு யார்ட்டையும் வேலை பார்க்க வேண்டாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அப்போ அதை மார்க்கெட், அமெரிக்காவில் உள்ள இதில் மார்க்கெட் சர்வே பண்ணி பார்க்குறாரு. என்ன பிராண்டை நம்ம எடுத்து நம்ம பொருளை விற்கலாம், நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்கெட் சர்வே ஒன்று பண்ணுறாரு. சர்வே பண்ணி பார்க்கறதுல இந்த ஸ்போர்ட்ஸுக்கு பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல்ஸ், இந்த ஷூ, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு எண்ணம் வருது. அதை போய் அவருடைய அப்பாட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன், எனக்கு அது கொஞ்சம் முதலீடு பண்ணுறதுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் அப்பாட்ட கேட்காரு. அவங்க அப்பா என்கிட்ட ஒரு $50 இருக்குது, இதை நீ ஒரு முதலீடாக வச்சு பண்ணு, ஆனால் அந்த பணத்தை எனக்கு நீ திருப்பி தந்துடணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கட்டளை இடுறாரு. இவர் அந்த $50 வாங்கிக்கிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸுகிட்ட போய் பேசுகிறாரு. அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே ஒரு கோச்சர். இவருடைய எண்ணங்களை பூரா அவரோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவர் ஃப்ரெண்ட்ஸும் சரி, நானும் ஒரு பார்ட்னர் ஆகிக்கிறேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிளான் பண்ணி கொஞ்சம் அங்கெல்லாம் ஃபண்டெல்லாம் ரெடி பண்ணி கொஞ்சம் மொத்தம் ஒரு $500 ரெடி பண்ணிவிட்டு, ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த பிராண்டெல்லாம் வாங்கி வச்சா நம்மளுக்குன்னு ஒரு தனித்துவம் வேணும், ஒரு யூனிக்னஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான்லேருந்து இறக்குமதி பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுக்குள்ள மெட்டீரியல்லாம் ஜப்பான்லேருந்து இறக்குமதி பண்ணி அதை சேல் பண்ணலான்னு சொல்லி அதை ஃபுல்லாக இறக்குமதி பண்ணிட்டு ஜப்பானில் உள்ள பொருளை பூரா வாங்கிடுறாரு. அதை ஸ்டாக் பண்ணிவிட்டு நிறைய அமெரிக்காவில் உள்ள ஒவ்வொரு இந்த ஷாப்லலாம் போய், கடைகளெல்லாம் போய் அந்த பிராண்டை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அலையிறாரு, எல்லா பக்கமும் அணைஞ்சிக்கிட்டே இருக்கார். ஒரு ஆர்டர் கூட அவருக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஒரு பொருள் கூட விற்க மாட்டேங்குது. எல்லா கடையும் ஏறி இறங்குறாரு, பல அவமானங்களை தான் சந்திக்கிறாரு தவிர, ஆனால் அந்த பொருளை விற்கிறதுக்கான எந்த விதமான இதுவும் அவங்க வாங்க மாட்டாங்க. அந்த கடைக்காரங்க வேண்டாம், அந்த பிராண்டு போகாது, இந்த அமெரிக்காவில் ஏற்கனவே லீடிங் பிராண்டு தான் போய்கிட்டு இருக்குது, உங்கள் பிராண்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவர் அவாய்ட் பண்ணுறாங்க. அப்போ இவரோட நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, இப்போ நீ இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் நீ MBA படிச்சுட்டு நீ போய் இப்படி செப்பலும் ஷூவும் ஒத்துக்கிட்டாலேயே அப்படின்னு சொல்லி இவ்வளோ கேவலமாகவும் கிண்டலாகவும் பேசுகிறாங்க. இவர் அதை எதையுமே பொருட்படுத்தலை. ஆனால் வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம், ஒரு லட்சியம் மட்டும் இவருக்கு இருக்குது. மற்றவங்க சொல்லக்கூடிய இதெல்லாம் காதுலேயே வாங்கலை. இவர் அடுத்த யோசிக்கிறார். யோசிச்சோன்னே ஒரு காரை ஒன்று வாடகைக்கு பிடிக்கிறாரு. அந்த காரை வாடகைக்கு பிடிச்சிட்டு
காலை எல்லாத்தையும் எடுத்து டிக்கியில் அந்த ஸ்டாக்கெல்லாம் எடுத்து டிக்கியில் வைக்கிறாரு. அந்த பிளேயர்ஸ் வரக்கூடிய அந்த கிரவுண்டுகளுக்கெல்லாம் காலையில் வாக்கிங் வரக்கூடியவங்க கிரவுண்டுக்கெல்லாம் காலையிலே போகிறாரு. போய் அவங்க 5 மணிக்கு வராங்கன்னா ஒரு 4 மணிக்கே போய் அந்த பொருளெல்லாம் டிஸ்பிளேயில் வச்சு வரக்கூடிய அந்த கஸ்டமர்கிட்டலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த பிளேயர்ஸ்கிட்ட அங்கே வாக்கிங் வரக்கூடிய கஸ்டமர்கிட்டலாம் வந்து அந்த பொருளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ப்ராப்பரான முறையில் மார்க்கெட்டிங் பண்ணுறாரு. பொருளை பற்றி எல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லச்சில இவருடைய அப்ரோச்சஸ், இவருடைய அணுகுமுறைகள், இவருடைய எக்ஸ்ப்ளனேஷன், இவர் கஸ்டமர் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் வரக்கூடியவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா பொருள் மேலே இருக்கக்கூடிய குவாலிட்டியை விட இவர் பேசக்கூடிய குவாலிட்டி வந்து இவருக்கு ரொம்ப அருமையாக இருந்திருக்கு. ஸோ அதை எல்லோரும் விரும்பி இவர்கிட்ட வந்து அந்த பொருளை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கினோன்னா அது வந்து நாளடைவில் வந்து அது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டே இருக்குது. அது நாளடைவில் பெரிய லெவலில் ஆன பிறகு அவருக்கு வந்து நம்மளே ஒரு ஜப்பான்லேருந்து ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணுறோமே, அதை நம்ம சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி வாங்கி அந்த பொருளை வந்து இவர் ஒரு பொருள் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அந்த கம்பெனி ஆரம்பித்து பெரிய லெவலில் கொண்டு வர்றாரு. அதான் இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக பேசக்கூடிய நைக் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் நம்ம போடுறோம் இல்லையா, பிராண்டட் வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய பிராண்டு, அந்த பிராண்டோட பேர் தான் நைக். ஸோ அந்த நைக்கோட ஓனர் வந்து பிலிப் நைட், அவரோட ஓனர் பேர். அவரோட பார்ட்னர் பேர் வந்து பில் பவர்மேன். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இன்றைக்கி வேர்ல்டில் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஏன்னா அந்த சமுதாயத்தில் வந்து வெற்றியாளர்களுக்கு அடையாளம் உண்டு, தோல்வியாளர்களுக்கு அடையாளம் உண்டு. ஆனால் வெளியே நின்று வேடிக்கை பார்த்து கைதட்டி கிண்டல் அடிக்கக்கூடியவர்களுக்கு இந்த சமுதாயத்தில் அங்கீகாரமோ இடமோ கிடையாது. ஸோ அதனால் நாம் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நாம் நல்ல சிந்தனையோடு கரெக்டான ஒரு குறிக்கோளோடு நாம் பயணித்தால் நாமளும் வெற்றியாளர் ஆகலாம் என்ற சிந்தனையோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.